ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனம் இப்படியாக சொல்கிறது. உங்கள் தலையிலுள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். எனவே பயப்படாதிருங்கள். மனிதன் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவன். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக மனிதனை தேவன் படைத்தார். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனிதன் மிகவும் விசேஷித்தவனாயிருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவனே உனக்கு ஒப்பானவன் யார்? மனிதன் விசேஷித்தவனாயிருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவன் தலையிலுள்ள முடிகளையெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். ஒரு மனிதனுடைய அவயங்களிலே மிகவும் அற்பமான ஒன்றாக கருதப்படுவது மனிதனுடைய முடியே. ஒருவேளை ஒரு மனிதனுடைய தலையிலுள்ள முடிகள் உதிர்ந்து போனால் அதற்காக மனிதன் கவலைப்படுவதில்லை. கையிலே சுற்றி தூ என்று துப்பி அதை அப்புறமாய் தூக்கி போடுகிறான். அதுதான் ஒரு மனிதன் ஒரு முடிக்கு கொடுக்கிற மரியாதை. அப்படி அற்பமாய் கருதப்படுகிற ஒன்றுக்கு கூட ஆண்டவர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். நம் தலையிலுள்ள முடிகள் உதிர்ந்து போகும் என்றால் அதற்கும் எண்ணிக்கை வைத்து அதை அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய தலையிலுள்ள முடிகளையெல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறபடியினால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆனாலும் விசுவாசியாகிய நாம் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பயம் எப்படிப்பட்ட விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது, பயத்தினால் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்பதை அறியாதபடியினாலே. யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, நான் பயந்த காரியம் எனக்கு சம்பவிக்கிறது. ஒரு மனிதன் எந்த காரியங்களை குறித்து பயப்படுகிறானோ அந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள். பயப்படுகிறவர்கள் நரகத்தின் வாசிகளாக மாறிப்போகிறார்கள். ஏனெனில் பயம் அவிசுவாசத்தின் அடையாளம். எனக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை என்கிற அந்த அச்ச உணர்வே மனிதனுக்கு பயத்தை கொண்டு வருகிறது. ஆகவே மனிதன் என்ன செய்கிறானா, ஒரு மனிதன் பயப்படுகிற போது அவன் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் நரகத்தின் பிள்ளையாய் மாறி போகிறான். மூன்றாவதாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே தடை செய்கிறது. கோலியாத் தாவீது யுத்தம் நல்ல ஒரு உதாரணம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் அவனுக்கு பயந்து அவர்கள் ஒதுங்கி போனபடியினாலே, பின்வாங்கி போனபடியினாலே வெற்றி சாத்தியமற்று போகிறது. ஆனால் யுத்த சன்னதம் என்னதென்று அறியாத ஒரு தாவீது, ஒரு முறை கூட யுத்தகளத்திற்கு போகாத தாவீது, ஆண்டவர் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தைரியத்தோடு கோலியாத்தை எதிர்கொண்டான், அவனை வெற்றி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தாவீதல்ல, எந்த ஒரு இஸ்ரவேல் வீரனும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து தைரியத்தோடு போர்க்களத்திற்கு சென்றிருந்தால் வெற்றி சாத்தியமாயிருக்கும். அந்த வெற்றி 40 நாட்கள் தள்ளி போனதற்கு ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேலும் அதன் ராஜாவாயிருந்த சவுலும் பயந்த பயமே. ஆகவே தான் ஆண்டவர் இந்த வேதத்திலே 300க்கும் அதிகமான முறை சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. எப்பொழுது நான் பயப்படாமல் இருக்க முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:5 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். ஆகவே தான் எபேசியர் 3:17 சொல்கிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மனிதன் தைரியசாலியாய் பயமற்றவனாய் இருப்பதை எப்பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் வருகிற போதே. ஆகவே தான் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனிலிருந்து விடுதலையாக்கி தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்திற்கு அழைத்து வந்த தேவ மனிதன் மோசே மரித்து போனான். இந்த ஜனங்களை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவின் தலையிலே விழுகிறது.
அவன் பயந்து போனான். கலகம் பண்ணுகிற ஜனங்கள், கல்லறிகிற ஜனங்கள், இந்த ஜனங்களை எப்படி இஸ்ரவேல் தேசத்திற்குள் வழி நடத்துவது, எப்படி தேவன் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து கொடுப்பது என்று சொல்லி அவன் கலங்கி போய் நிற்கிற போதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி மோசே இந்த ஜனங்களை வழி நடத்தினானோ அதை போல உன்னோடு கூட இருந்து நான் இவர்களை வழி நடத்துவேன் என்று தைரியப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாச நிச்சயத்தோடு பயத்தை புறம்பே தள்ளுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.